டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டகனில் பார்க்க போகிறது என்னென்னா, சேஞ்ச் இன்டு ஃபாரின் கல்ச்சர் திஸ் வே ஒன்லி அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் இன்டு நம்ம வந்து வெளிநாட்டு பண்பாட்டுக்கு மாறணும்னு இருக்கேன். கோவப்படாதீங்க, நம்முடைய பண்பாடு தான் சிறந்த பண்பாடு. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த பண்பாடு நம்ம கண்டிப்பாக வெளிநாட்டு நாகரிகத்தை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நம்மளுடைய பசங்கள்கிட்ட இல்லாத ஒரு குணம். அது என்ன குணங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆக்டகனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்பில் கொடுங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து கமெண்ட்டு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுடைய நேரம் வந்து எப்படி வீணாகுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள். இளைஞர்களுக்கு தான் இதை வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக சொல்கிறேன். என்னென்னா, உங்களுடைய நேரம் இதே முதியோர்களுக்கும் இதை வேறு மாதிரி எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்மளுடைய நேரம் வந்து எப்படி வீணாகுது அப்படிங்கிறத முதல்ல வந்து யோசிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து படிக்கிற காலத்துலேருந்து வருவோம். படிக்கிற காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம எதுக்கு இணையாக சொல்லலாம்னா, ஒரு விளவனுக்கு வந்து விதைக்கிற காலம் எப்படி வந்து முக்கியமானதோ அது மாதிரி தான் மாணவர்களுக்கு வந்து படிக்கிற காலம். நானும் ஒரு ஆசிரியங்கிறதுனால இதை பற்றின கொஞ்சம் தெளிவான விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு விவசாயிக்கு விதைக்கிற காலம் எவ்வளோ முக்கியமானதோ அது மாதிரி தான் மாணவர்களுக்கு படிக்கிற காலம். எதிர்காலத்தில் வந்து நம்ம வெற்றியை மட்டுமே அறுவடை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, நிகழ்காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வியர்வை துளிகளை வந்து அந்த உழைப்புங்கிற வயலில் வந்து நம்ம விதைக்கணும். அதாவது தளராது தன்னம்பிக்கையோடு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது உளிகள் இருக்குல்ல, உளிகள் அது வந்து உறங்குச்சுன்னு சொன்னால் அழகான சிலைகள் இல்லை. அது மாதிரி வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து உழைப்பாக நம்ம மாற்றலைன்னா நமக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. விதைக்காமல் நம்ம எப்போயாவது அறுவடை செய்ய முடியுமா? நினச்சி பாருங்களேன். அதனால் என்னென்னா, நம்மளுடைய இப்போ ஃபாரினில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் ஃபாரின் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறேன். அதாவது 14 வயசுலேயே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இளைஞர்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்க நாட்டு கல்ச்சர். அதனால் என்னென்னா, 14 வயசுலேயே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய படிப்புக்குரிய பணத்தை தாங்கள் வந்து வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து தங்களுடைய படிப்புக்கு அவங்க வந்து மாற்றிக்குவாங்க. பெற்றோர்கள் கையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய தன்மானம். இது இப்போது நம்ம வந்து மேலே திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? முயற்சி எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் வீடியோ, மொபைலு, டிவி, கேமு, கிரிக்கெட்டு அப்படின்னு தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து இளைஞர்கள் கோவிச்சுக்காதீங்க, நான் உள்ளதை தான் சொல்ல வரேன். இல்லாத இளைஞர்களும் பொறுமையான இளைஞர்களும் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பெற்றோர் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலுக்கு உதவியாக உங்களுடைய ரெஸ்ட் நேரத்தை உபரி நேரத்தை உழைப்புக்கு பயன்படுத்தலாம். என்னென்னா, இப்போது படிச்சுட்டு அந்த நேரத்தை மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் டிவி அது இதுன்னு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நான் ஜாலியாக இருக்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய உழைப்பை வந்து உங்கள் ரெஸ்ட்டையே இன்னொரு உழைப்பாக வந்து மாற்றிக்கலாம். எப்படின்னா, உபரி நேரத்தை வந்து பெற்றோர்களுடைய தொழிலுக்கு உதவியாக பயன்படுத்தலாம். அதாவது நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. படிக்கிற நேரம் போக மீதி இருக்க நேரத்தில் ஏதாவது ஒரு பகுதி நேர பணியில் சேர்ந்து அந்த பணியை கற்றுக்கிட்டு உங்களுடைய படிப்புக்கு தேவையான பணத்தை நம்மளே சம்பாதிச்சுக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போய், ஆனால் என்ன கேட்டால் இப்பொழுதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த திருமண வீடுகளில் பரிமாறுறது, அப்புறம் நைட்டு கடைக்கு போகிறது, நைட்டு வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற இதுலலாம் நிறைய வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஆனால் இது ஃபுல்லாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு கல்லில் 2 கனியை வீழ்த்துற மாதிரி ஆயிரும். இதனோட பொருள் வந்து உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஆமாம், ஒரு கனி தொழில் அனுபவம் வந்து இன்னொரு கனி வந்து ஒரு கனி வந்து தொழில் அனுபவம், இன்னொரு கனி வந்து சுய சம்பாத்தியம். அதாவது என்னென்னா, உழைப்பே வந்து என்னென்னா முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் அடிப்படை அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குழந்தைகளுடைய மனசில் வந்து கொண்டு வரணும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு இளைஞர் வந்து தன்னோட செருப்பை வந்து பட்டு துண்டால் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்தோன்னே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாராம், பட்டு துண்டால் போய் செருப்பை துடைக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞர் சொன்னாராம், செருப்பு வந்து நான் சம்பாரித்த பணத்தில் வாங்கினது, பட்டு துண்டு வந்து எங்கள் அப்பா கொடுத்தது அப்படின்னாராம்மா. நாம் உழைச்சி சம்பாதிக்கிற போது தான் பணத்தோட மதிப்பும் உழைப்போட மரியாதையும் தெரியும். படித்து முடித்த பின்னாடி வேலைக்கு சேர்ந்து நல்லா உழைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரி. நானும் உழைக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு வரதுக்கு 22 வயசு, ஒரு பிஜி முடிக்காமல் உங்களுக்கு வராது.
பிஜி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லெட்டு நெட்டு எழுதி அதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி வர்றதுக்கு வந்து நாளாகும். அதனால் என்னென்னா படிக்கிற காலத்திலேயே உபரி நேரத்தை வந்து வீணடிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தாலோ ஃப்ரெண்டுகளோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றினாலோ விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். வாழ்வினுடைய வளமிக்க இளமை காலம் வந்து வீணாக போயிடும். மனம் வந்து பால்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இங்கே வந்து நமக்கு அதிகம். அதனால் என்னென்னா அதிகங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் எந்நேரமும் ஃபேஸ்புக்கோடையும் இன்ஸ்டாகிராமோடையும் எந்நேரமும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் சம்பாதிக்க வழிகள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. எந்நேரமும் அதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுது. அதனால் என்னென்னா மணித்துளிகளை தோறும் வந்து நம்ம திட்டமிட்டு பணியாற்றிக்கிட்டே இருக்கணும். உழைத்து கொண்டு இருக்கிறது தான் வந்து உற்சாகத்தை கொடுக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குரிய எளிய வழி. நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வழின்னா எந்நேரமும் ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். படிக்கிறதுனால வந்து வளர்ச்சி கிடைக்கும், உழைக்கிறதுனால மகிழ்ச்சி கிடைக்கும். இதுதான் வந்து உண்மை. நம்முடைய முன்னேற்றத்துக்கு வந்து திறமைகள் தான் மூலதனம். நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வந்து இருக்கிற திறமையை பயன்படுத்தி தான் ஒருத்தர் முன்னேற முடியும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து நல்லா பாடுற திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அவரால் வந்து முன்னேற முடியும். அதே நேரத்தில் மல்டி ஸ்கில்லையும் அவங்க வளர்த்துக்கணும். மல்டி ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னா இப்போ ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறோம்னா சான்ஸ்கிரிட் கற்றுக்கங்க, ஹிந்தி கற்றுக்கங்க, ஹிந்தி சான்ஸ்கிரிட் கற்றுக்கங்க, டான்ஸ் கற்றுக்கங்க, பாட்டு கற்றுக்கங்கன்னு எல்லாத்தையும் கராத்தே கற்றுக்கங்க, குங்ஃபு கற்றுக்கங்கன்னு எல்லாத்தையும் வந்து கனவு. ஏன்னா மல்டி ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது என்னென்னா நல்லா பாடுற திறமை இருக்குதுன்னா அவர் அதை பயன்படுத்தி தான் பாட முடியும். அதே நேரத்தில் அவர் பலவிதமான திறமைகளை பெற்றவங்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு திறமையை பெற்றவர் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா, இல்லை நிறைய திறமைகளை பெற்றுள்ள ஒருத்தர் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். படிக்கிற காலத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பல்வேறு திறமைகளை வந்து வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டோம்னா பிற்காலத்தில் வந்து சாதனையாளர்களாக வந்து தலை நிமிஞ்சு நிற்கிறாங்க. நீங்கள் சாதனையாளர்களாக வராட்டியும் கூட மனதில் நிம்மதியான வாழ்க்கையோட கண்டிப்பாக பல திறமைகளை வளர்த்துக்கிட்டால் வாழ்வீங்க. பலவேறு திறமைகளை வந்து கற்கிறப்ப தான் நமக்கு என்னாகும்னா நம்முடைய மனம் வந்து பக்குவப்படும். எப்படின்னா பலமுகமாக பக்குவப்படும், ஒரு முகமாக கிடையாது. பக்குவப்பட்ட மனம் வந்து பண்புகளுடைய பல்கலைக்கழகமாக மாறும். அதாவது திறமைகள் வந்து நம்மளை வந்து வல்லவர்களாக்குது, பண்புகள் வந்து நம்மளை நல்லவங்களாக்குது. அதாவது உலகம் வந்து போட்டி மிக்கது. இந்த உலகம் வந்து வேகமாக எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த போட்டி மிக்க உலகத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வல்லவர்களாக இருந்தால் பத்தாது. சமுதாயத்தின் மதிப்பை பெறுறவங்களுக்கு நல்லவராகவும் உருவாகி வர்றது வந்து ரொம்ப வந்து அவசியம். நம்மளுடைய உபரி நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய பெற்றோருக்கு உதவியாகவும் நம்முடைய படிப்புக்குரிய சம்பளத்தை நம்மளே வந்து கற்றுக்கிட்டு நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ஃபீஸ் கட்டிக்கிட்டு முடிஞ்ச குடும்பத்துக்கும் அப்போக்கப்போ வந்து உதவிக்கிட்டு வாழணும். வல்லமையும் நற்பண்பும் வந்து வெற்றிங்கிற ஒரு நாணயத்தோடைய ரெண்டு பக்கம். திறமைகள் மட்டும் போதாது, நற்பண்புகளும் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம உணர்ந்துக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வந்து என்ன பண்ணணும்னா தக்க சமயத்தில் வெளிக்காட்டுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அதே நேரத்தில் திறமை இருக்குங்கிறதுக்காக எல்லா சமயத்துலேயும் எல்லா சூழ்நிலையுமே வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவசியம் இல்லாத போது அவசரப்படுறதும் அவசியமான நேரத்தில் பயப்படுறதும் சரியான அணுகுமுறை இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா நான் மேலே சொன்ன 2 வழியிலையுமே நம்முடைய திறமைக்குரிய மரியாதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை வந்து நீங்கள் நமக்கு வந்து என்னென்னா பெறுறது கிடையாது. எப்படின்னா அவசியம் இல்லாத போது அவசரப்பட்டாலும் கிடைக்காது, அவசியமான நேரத்தில் அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கிடைக்காது. இந்த 2 வழியிலையுமே நம்ம திறமைக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கும் வாய்ப்பை வந்து நம்ம வந்து பெறதில்லை. எல்லாவற்றிலையும் நேரம் காலம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மயிலுக்கு தோகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக எல்லா நேரத்துலையுமே மயில் வந்து தோகை விரித்து ஆடுதா? இல்லை. கருமேகம் எப்போ சூழுதோ அப்போ தான் வந்து தோகை விரிச்சாடும். அது மாதிரி தான் நம்மளை வந்து திறமை உள்ளவங்களாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதோட நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்வதற்கு வெற்றி பெறுவதற்குரிய தக்க சமயத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கணும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சமய சந்தர்ப்பம் அமையிறப்ப என்ன பண்ணோம்னா நம்மளுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி முழு வெற்றியையும் பெற வேண்டும். நிச்சயமாக உங்களால் வெல்ல முடியும். முயற்சிகளை தொடங்குங்கள். இப்பொழுதே உபரி நேரத்தை பெற்றவர்களை துன்புறுத்தாமல் நாம் வந்து நம்முடைய நேரத்தை நாமளே வந்து பயன்படுத்தி பெற்றவர்களையும் காப்போம், நம்மையும் காத்துக்கொள்வோம். நம்மளால் நிச்சயமாக வெல்ல முடியும். முயற்சிகளை தொடருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஆக்டோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.